உபாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கை கூனி குறுகி போய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கு. பரிசுத்த வேதாகமத்தில் 18 வருஷம் கூனியான ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்குறோம். அவங்க நிமிர்ந்து வாழ முடியாதபடிக்கு, நிற்க முடியாதபடிக்கு அவங்களுக்கு இருந்த ஒரு கூன் தடையாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் தலை நிமிர்ந்து நிற்க முடியாதபடிக்கு சில குறைகள் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த குறைகள்னால நம்மளால் நிமிர்ந்து நிற்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் அந்த குறைகளில் கை வைக்கும்போது நம்ம வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக மாறும். நம்ம தலை நிமிர்ந்து நடப்போம். அந்த கூனியான ஸ்திரியை ஆண்டவர் தொட்டாரு, சுகத்தை கொடுத்தாரு. இதை கேட்டுட்டு இருக்க உங்கள் வாழ்க்கையில் கூட சில இடங்களில் தலை நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாடி நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா இதனால என்னால் தலை நிமிர்ந்து நிற்க முடியல, சில மனுஷர்கிட்ட என்னால் பேச முடியல, அவங்க கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை நீங்கள் சொல்லும்போது எந்த இடத்துல நீங்கள் குறைவுபட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு ஆண்டவர் எந்த இடத்துல அற்புதம் செய்யணும், அதை ஏசப்பா கிட்ட ஓப்பனாக சொல்லும்போது ஆண்டவர் உங்களுடைய குறைவை நிறைவாக்குவார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்போது நீங்கள் கீழாக மாட்டீங்க, மேலாகுவீங்க. நீங்கள் வாளாக மாட்டீங்க, தலையாவீங்க. விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.